வாகனங்களுக்கான ஒருங்கிணைக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகள் செயலாக்கம். அமைச்சு திட்டவட்டம். ஒழுங்கீன நடவடிக்கைகளை ஒடுக்க ஆக்ககர முனைப்பு தேவை. சமூக ஊடகங்களுக்கு அமைச்சு வலியுறுத்தல். வேலையில்லா பட்டதாரிகள் விகிதம் குறைகிறது. பொறியியல் துறை தகவல். வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கயல்விழி இளங்கோவன். பிளஸ் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையின் 240வது கிலோமீட்டரில் மலாக்காவின் வடக்கு நோக்கி செல்லும் பாதையில் நேர்ந்த விபத்தில் உயிரிழந்த 7 போலீஸ் அடையாளம் கண்டது. 5 ஊர்திகளை உட்படுத்திய அந்த விபத்தில் 2 வயது குழந்தை ஒன்று பலியானது. ஒரு விரைவு பேருந்து, 2 லாரிகள், ஒரு MPV ரக வாகனமும், ஒரு காரும் அந்த விபத்தில் சிக்கின. முகமது உமார் கைருல் இக்வான் எனும் மழலை, 32 வயதான ஃபஸ்லேனா ரம்லி, 66 வயதான ரம்லி அப்துல் வஹாப், 66 வயதான ஃபவுசியா ஜஃபார் ஆகியோர் 32 வயதான கைருல் இக்வான் மசூபி செலுத்திய MPV ரக வாகனத்தில் பயணம் செய்தனர். 56 வயதான நூர் இஸ்னேன் கமேட், 66 வயதான லம்ரா அசித் அலியுடன் சுற்றுலா பேருந்தில் இருந்தார். மேலும் 2 விபத்தான லாரிகளின் ஓட்டுநர்கள் ஆவர். 27 பயணிகளை ஏற்றி வந்த சுற்றுலா பேருந்து கட்டுப்பாட்டை இழந்ததால் அந்த விபத்து நிகழ்ந்ததாக அலூர் காஜா மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அஷாரி அபுசாமா குறிப்பிட்டார். அதனால் மேலும் 4 வாகனங்கள் விபத்தில் சிக்கி 7 நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மலாக்கா பொது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக சூப்பரிண்டென்டன்ட் அஷாரி தெரிவித்தார். இதற்கிடையில் அந்த விபத்துக்கான காரணத்தை கண்டறிய சாலை போக்குவரத்து துறை பணிக்கப்பட்டுள்ளது. அதற்காக JPJ துல்லிய ஆய்வை மேற்கொள்ளவிருக்கிறது. விபத்துக்குள்ளான ட்ரெய்லர் மற்றும் சுற்றுலா பேருந்தின் நிறுவனங்கள் மீது தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என போக்குவரத்து அமைச்சர் ஆந்தனி லோ தெரிவித்தார். கனரக வணிக வாகனங்களுக்கான ஒருங்கிணைக்கப்பட்ட கடுமையான நடவடிக்கைகளை JPJ செயலாக்கும் என்றார் அவர். சாலை பயனர்களின் பாதுகாப்பையும் எல்லா தரப்பினரும் சாலை விதிகளை முறையாக பின்பற்றுவதையும் உறுதி செய்ய தகுந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்ப உறவுகளுக்கு ஆந்தனி லோ இவ்வேளையில் தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். மலாக்காவில் நேர்ந்த கோர விபத்துக்கு மாநில அரசு கவலை தெரிவித்துள்ளது. கனரக வாகனங்கள் பாதுகாப்பு கூறுகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய அனைத்து துறைகளும் தொடர்புடைய நிறுவனங்களும் கண்காணிப்பு மேற்கொள்ள வேண்டும் என மாநில முதல்வர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசோ தெரிவித்தார். மலாக்கா அரசு அந்த விபத்து நேர்ந்தது குறித்து வருந்துகிறது. கட்டுப்பாட்டை இழந்த கன உந்தினால் அந்த துயரம் நேர்ந்தது தெரியவந்ததாக அவர் கூறினார். அனைத்து ஊர்திகளும் பாதுகாப்பாக இருப்பதை செயலாக்க தரப்புகள் உறுதிப்படுத்த வேண்டும். பெருநாள் பள்ளி விடுமுறை காலத்தில் அனைவரும் தங்கள் பாதுகாப்பையும் பிறரின் நலனையும் பேணுவதை உறுதி செய்ய வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மலாக்கா மருத்துவமனை தடயவியல் பிரிவில் விபத்துக்குள்ளானோர் குடும்பத்தினரை டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் சந்தித்தார். 2025 மலாக்கா மாநில வரவு செலவு திட்டத்தில் மக்களின் நல்வாழ்வுக்கும் மேம்பாட்டுக்கும் முன்னுரிமை வழங்கப்படும். இம்மாதம் 27, 30 மற்றும் 31 தேதிகளில் மலாக்கா வரவு செலவு திட்டம் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் யூசோ குறிப்பிட்டார். மக்கள் நல்வாழ்வை அடிப்படையாக கொண்டு அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் அமையும். மாநில வரவு செலவு திட்டத்தின் வாயிலாக மக்களின் தேவைகள் நிறைவு செய்யப்படும் என டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் உறுதியளித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டிலும் அதிக கவனம் செலுத்தப்படும் என்றார் அவர். அனைத்துலக சுற்றுலா நாள் கொண்டாட்டத்தையும் உலக சுற்றுலா மாநாட்டுக்கும் மலாக்கா மாநிலம் தலைமையேற்க உள்ளதை டத்தோஸ்ரீ அப்துல் ரவுஃப் சுட்டினார்.
நாட்டில் வேலையில்லா பட்டதாரிகள் விகிதம் 0.3 குறைந்துள்ளது. 2022 3.7 இருந்த அது 2023 3.4 பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புள்ளியியல் துறை தலைவர் டத்தஸ்ரீ டாக்டர் முகமது உசீர் மஹிதீன் தெரிவித்தார். 2022 வேலையில்லா பட்டதாரிகள் எண்ணிக்கை 1,74,800 இருந்தது. 2023 அந்த எண்ணிக்கை 1,67,300 பேராக குறைந்தது. ஈராண்டுகளுக்கு முன்னர் 91,600 பட்டம் பெற்றோர் வேலையில்லாது இருந்தனர். அந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 4.6 குறைந்தது. 2022 75,800 பதிவு செய்யப்பட்ட பட்டய கல்வி முடித்து வேலையில்லாமல் இருந்தோர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு மேலும் குறைந்து 3.8 பதிவு செய்யப்பட்டது. பட்டம் பெற்ற 3 மாதங்களில் பணிக்கு அமர்ந்தோர் விகிதம் 16 உயர்ந்துள்ளது. வீட்டுப்பணி, குடும்ப பொறுப்பு போன்ற காரணிகளால் 34.5 பட்டதாரிகள் கடந்த ஆண்டு வேலை சந்தையில் ஈடுபடாததையும் டாக்டர் முகமது உசேர் மேற்கோள் காட்டினார். ஆசியான் நாடாளுமன்ற உச்சமன்ற கூட்டம் AIPA தொடர்பான சில சந்திப்புகளை அடுத்த ஆண்டு மலேசியா ஏற்று நடத்த வாய்ப்புள்ளது. தொடர்புடைய அனைத்து நிகழ்ச்சிகளும் திட்டமிடப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ ஜொஹாரி அப்துல் தெரிவித்தார். கோலாலம்பூரில் 2025 செப்டம்பர் 1 தொடங்கி 6 நாள் வரை உச்சமன்ற கூட்டம் உள்ளிட்ட 5 கூட்டங்கள் நடத்தப்பெறும். தவிர ஸ்லாங்கோர், பஹாங், சரவாக் போன்ற மாநிலங்களிலும் கூட்டங்கள் நடைபெறும் என மக்களவைத் தலைவருமான அவர் கோடி காட்டினார். வெவ்வேறு மாநிலங்களில் அவை நடத்தப்படுவதால் தலைநகர் மட்டுமின்றி நாட்டின் ஏனைய இடங்களின் எழிலையும் தனித்தன்மையையும் அயலக தலைவர்கள் காணவியலும் என்றார் அவர். அடுத்த ஆண்டு ஜனவரி 13 தொடங்கி அனைத்து ஆசியான் நாடுகளுக்கும் தாம் பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். அந்த பயணத்தின் போது அந்த நாடுகளின் நாடாளுமன்ற தரப்புகளுடன் சந்திப்பு நடத்தப்பெறும். AIPAவிற்கு அடுத்த ஆண்டு மலேசியா தலைமையேற்க ஏதுவாக தேவையான பற்றியங்களை அறிய அந்த சந்திப்பு துணை கோளும் என தான் ஸ்ரீ ஜொஹாரி கருத்துரைத்தார். 2025 வரவு செலவு திட்டத்தில் மக்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. வாழ்க்கை செலவின பளுவை குறைத்து மக்களின் வாழ்வை மேம்படுத்தும் அவர்களுக்கான உதவி திட்டங்கள் குறித்து manfaat.mof.gov.my அகப்பக்கம் வழி அறியலாம். மேலும் சமூக ஊடகங்கள் வாயிலாகவும் அவை குறித்து தெரிந்து கொள்ளலாம். மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமும் அரச மலேசிய போலீஸ் படையும் நடத்திய ஒப்பெடோ பெர்சபாடு அதிரடி சோதனை. அதில் இணைய சிறார் பாலியல் குற்றச் செயல்களில் ஈடுபட்ட 13 பேர் கைது செய்யப்பட்டதாக தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசேன் தெரிவித்தார். அவர்கள் அனைவரும் 20 முதல் 74 வயதுக்கு உட்பட்டவர்கள். கோலாலம்பூர், ஸ்லாங்கோர், பினாங்கு, பேராக், ஜோஹோர் மற்றும் தெலங்கானு ஆகிய இடங்களில் அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். சோதனையில் 40,000 ஆபாச படங்கள், சிறார் மீது பாலியல் வன்கொடுமை இழைக்க பயன்பட்ட பொருட்கள் பெறப்பட்டன. கைது செய்யப்பட்ட அனைவரும் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட நிலையில் 2017 சிறார் குற்றச்செயல் சட்டம் ஆபாச பொருள்களை வைத்திருந்ததற்காக குற்றவியல் சட்டம் பிரிவு 292 கீழ் விசாரிக்கப்படுகின்றனர். 13 புலனாய்வு அறிக்கைகள் அந்த குற்றச்செயல் தொடர்பில் திறக்கப்பட்டுள்ளன. சிறாருக்கு எதிரான பாலியல் குற்றங்களை சமூக வலைதளங்களில் புரிவோரை அடையாளம் காணவும் பெற்றோர், சமூகம், சமூக ஊடகங்கள் ஆகிய தரப்புகளுக்கு சிறார் நலனை காப்பது தொடர்பிலான விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் அந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக தான் ஸ்ரீ ரசருடின் விளக்கினார். ஒழுங்கீன சட்டத்திற்கு புறம்பான நடவடிக்கைகளை முறியடிக்க சமூக வலைதளங்கள் ஆக்ககரமாக செயல்பட வேண்டும். வயது குறைந்த சிறுவர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்துவதில் பெற்றோரின் பங்கும் அளப்பரியது என தொடர்பு அமைச்சர் ஃபமி ஃபட்சில் தெரிவித்தார்.
தங்கள் பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோரின் பங்கு அளப்பரியது என அமைச்சர் நினைவுறுத்தினார். இதனூடே சிறார் பாலியல் குற்றங்களை ஒடுக்கும் ஓப்பெடோ கூட்டு சோதனையை மேற்கொண்ட அரச மலேசிய போலீஸ் படைக்கும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையத்திற்கும் அவர் பாராட்டு தெரிவித்தார். சிறார் நலனை பேணும் முனைப்புகளை மதானி அரசு தொடர்ந்து ஆதரிக்கும் என ஒருமைப்பாட்டு அரசின் பேச்சாளருமான அவர் சூளுரைத்தார். அவர்களின் எதிர்காலத்தை சிதைக்கும் குற்றச் செயல்களில் அரசு தயவு காட்டாது எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார். இந்நிலையில் ஒழுங்கீன நடவடிக்கைகளை ஒடுக்க சமூக வலைதளங்கள் மிகுந்த முனைப்புடன் செயலாற்ற வேண்டும் என ஃபாமி வலியுறுத்தினார். இதற்கிடையில் சிறார் பாதுகாப்பை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். சமூகத்தை சீர்குலைக்கும் ஒழுங்கீன நடவடிக்கைகளை முறியடிக்க ஆக்ககர முனைப்புகள் இன்றியமையாதவை என மகளிர் குடும்ப சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோஸ்ரீ நான்சி சுக்ரி தெரிவித்தார். இணையவழி சிறார் பாலியல் குற்றங்களை ஒடுக்கும் ஓப்பெடோ சோதனை நடவடிக்கையின் வெற்றியை அமைச்சர் பாராட்டினார். நாட்டில் சிறார் பாதுகாப்பை உறுதி செய்ய தொடர்பு பல்லூடக ஆணையத்துடன் கைகோர்த்த மகளிர் மற்றும் சிறார் பாலியல் குற்ற புலனாய்வு பிரிவுக்கும் டத்தோஸ்ரீ நான்சி தமது எக்ஸ் தளத்தில் நன்றி தெரிவித்தார். இளம் தலைமுறையினரின் நலனை பேணும் இதுபோன்ற நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட வேண்டும் என இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹனாயோ வலியுறுத்தினார். சிறார் பாலியல் குற்றச் செயல்களால் இளையோர் மனதளவில் பெரும் பாதிப்பை எதிர்கொள்கின்றனர். அதனால் அவர்களின் இளமை பருவம் பாதிக்கப்படுகிறது. சிறார் மற்றும் 17 வயதினரை இதுபோன்ற குற்றச் செயல்களில் இருந்து பாதுகாக்க அரசாங்க நிறுவனங்கள் ஆக்ககரமாக செயல்பட வேண்டும் என ஹனாயோ அறிவுறுத்தினார். நாளை காலை நாட்டின் 4 மாநிலங்களில் இடியுடன் கூடிய கனமழை பொழியும். கிறிஸ்துமஸ் நாளான நாளை ஸ்லாங்கோர், நெகிரி சம்பிலான், சபா, சரவாக் ஆகிய மாநிலங்களில் காலையில் மழை பெய்ய தொடங்கும் என மலேசிய வானிலை ஆய்வு மையம் அறிவித்தது. கோலாலம்பூர் மற்றும் மேலும் 10 மாநிலங்களில் மாலையில் கடும் மழை பொழியும் என கணிக்கப்பட்டுள்ளது. கெடா, பினாங்கு, ஸ்லாங்கூர், நெகிரி சம்பிலான், ஜோஹோர், பஹாங், தெரங்கானு, கிளாந்தான், சபா மற்றும் சரவாக் ஆகிய மாநிலங்கள் அவை என அது தெரிவித்தது. இரவு வாக்கில் ஜோஹோர், பஹாங், சபா மற்றும் சரவாக்கில் கடும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கிறிஸ்துமஸ் பெருநாளை முன்னிட்டு நாளை பொது விடுமுறை வழங்கப்படுவதால் மக்கள் தங்களின் பயணங்களையும் இதர நடவடிக்கைகளையும் முறையே திட்டமிடும்படி மெட் மலேசியா அறிவுறுத்தியது. தொலைபேசி வாயிலாக மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் மோசடி நாளும் தொடர்கிறது. இணைய மோசடியில் தங்கும் விடுதி பராமரிப்பாளர் 62,000 ரிங்கிட்டை இழந்ததாக கொலத்திரங்கானு மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். கடந்த டிசம்பர் 19ஆம் நாள் பாதிக்கப்பட்டவர் XRP கம்யூனிட்டி மலேசியா டெலிகிராம் செயலி குழுவில் சேர்ந்தார். பாதிக்கப்பட்டவர் ட்ரஸ்ட் வாலெட் விண்ணப்பத்தில் இருமுறை மோசடிக்காரரின் பொருளக கணக்கில் பணம் செலுத்தியதாக கூறினார். தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து அவர் போலீஸ் புகார் அளித்துள்ளார். பினாங்கில் கடந்த அக்டோபர் வழக்கறிஞர் ஒருவரை இரும்பு கம்பியால் தாக்கிய குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ள மூவர் ஜார்ஜ் டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தங்கள் மீதான குற்றத்தை ஒப்புக்கொள்ளவில்லை. கடந்த அக்டோபர் 22ஆம் நாள் காலை 9:50 மணிக்கு ஜலான் பெர்சியாரான் கர்பால் சிங்கில் பேஹோங் ஷைனை தாக்கியதற்காக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. மேலும் தலைமறைவாகிய ஒருவருக்கு போலீஸ் வலை வீசுகிறது. குற்றவியல் சட்டம் 324 கீழ் அவர்கள் குற்றம் சாட்டப்பட்டனர். கிறிஸ்துமஸ் பெருநாளை வரவேற்க இன்னும் சில மணி நேரங்களே எஞ்சியுள்ளன. பார்க்கும் இடமெங்கும் கிறிஸ்துமஸ் மரங்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிளிர்கின்றன. களை கட்டியுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையின் சிறப்பு தொகுப்புடன் நமது செய்தியாளர் புனிதவதி முருகன். கிறிஸ்துமஸ் என்றாலே நம் நினைவுக்கு வருவது சாண்டா கிளாஸும் பரிசு பொருட்களும் தான். அவற்றை தவிர இத்திருநாளின் முக்கிய அங்கமாக கேரோலிங் திகழ்கிறது. ஒவ்வொரு தேவாலயத்தின் சார்பில் கேரோலிங் பாடும் குழுவினர் இரவில் வீடுகள் தோறும் சென்று கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி சிறப்பு பிரார்த்தனை செய்வர்.
திருச்சபையோட வரலாற்றில் பார்த்திங்கன்னா ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே இது ஆரம்பமானது. ஆனால் இது ஒரு பெரிய சரித்திரம் வாய்ந்தது. அப்போ இந்த தேவாலயத்தில் இதற்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு பிறகு ஆகவே இந்த பாடல்கள் வழியாகவோ திருவிவிலியம் அந்த வாசகங்கள் அடிப்படையில் அந்த விளக்க உரைகளோடு இந்த பாடல்கள் வழியாகவும் சிறிதாக ஒரு 13ஆம் 14ஆம் நூற்றாண்டில் கொஞ்சம் பெரிய அளவில் எல்லாருக்குமே பரவாமல். இந்த பாரம்பரியம் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதோடு மட்டுமல்லாது மனங்களை ஒன்றிணைக்கும் வழமையாகவும் விளங்குகிறது. அவ்வகையில் பன்மொழி பேசும் மக்களை கொண்ட கில்லான் புனித லூர்து அன்னை தேவாலயத்தின் கேரோலிங் குழு தனித்து காணப்படுகிறது. Our new caroling group took over. Then we started with Mandarin song, Tamil song, English, and beat Bahasa. So in our BC we sing 4 languages. Every year we try to add in 1 or 2 new songs. We will inform them that we are coming to their house, and then they will open their house for caroling. Secara tidak langsung kita mengeratkan kita punya hubungan bersama kawan-kawan, dan kita juga memberitahu mereka bahwa pentingnya Christmas ini message utama dia adalah tentang kelahiran Yesus. நாங்கள் ஒரு 2 வருடமாக இந்த குழுவில் நாங்கள் இணைந்து இந்த கேரளிங் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நாங்கள் 30 பேர் இருக்கோம் எங்கள் குழுவில். எல்லா மொழியும் 3 மொழி, அதாவது மலாய், தமிழ், ஆங்கிலம் 3 மொழியிலையும் நாங்கள் எங்களுடைய கேரளிங் நிகழ்ச்சி நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். நாங்களாகவே போவாட்டினாலும் அவங்களாவே எங்களை கூப்பிட்டு நாங்கள் போய் பாடிக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக போகிற ஒவ்வொரு வீட்லேயும் நாங்கள் சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறோம். அந்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க என்று நாங்களும் நம்புகிறோம். நானே எல்லோரும் அரேஞ்ச் பண்ணி நான் தான் சண்டை போய் எல்லா வீட்டுக்கும் போய் செஞ்சுருக்கிறேன். நான் போகும்போது சின்ன பிள்ளைங்களை மதமேரியாவும் ஜோசப் 2 ஏஞ்சல் மாதிரி அந்த மாதிரி போயிட்டு நம்ம புதுப்பிச்ச குழந்தை ஜேசு பழம் பிறக்கிறத எல்லாருமா போய் அந்த ரியலாகவே காட்டிட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு குழந்தை ஜேசு சுருவம் ஒன்று கொடுத்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தாங்கள் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கிறிஸ்மஸின் உண்மையான பொருளை உணர்த்தும் ஒரு பாரம்பரியமாகவே இது இருந்து வருகிறது. இத்தகைய பாடல்கள் மக்களிடையே மகிழ்ச்சியையும் அமைதியையும் பரப்புகின்றன. மக்களிடையே நல்லுறவை வளர்ப்பதோடு அடுத்த தலைமுறையினருக்கு கிறிஸ்துவத்தின் விழுமியங்களை கொண்டு சேர்ப்பதே இந்த கேரளிங்கின் முதன்மை நோக்கம். கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் மகிழ்ச்சி, நம்பிக்கை மற்றும் அன்பின் புனித நாளாக கொண்டாடப்படுகிறது. மக்களிடையே கருணை மற்றும் ஒற்றுமையை வலுப்படுத்துவதே இந்த உன்னத நாளின் முக்கிய நோக்கமாகும். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் தின நல்வாழ்த்துகள். RTM-க்காக புனிதவதி முருகன். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். We wish you all a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. Christmas நல்வாழ்த்துக்கள். Selamat Hari Natal everyone. அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்துமஸ் தினத்தினை கொண்டாடி கொண்டிருக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மற்றும் அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். Selamat menyambut Hari Christmas dan selamat Tahun Baru. நான் எண்ட் ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர்னால ஹீமோடயாலிசிஸ் போய்கிட்டு இருந்தேன்.
ஸோ அதுக்கு ரொம்ப செலவாச்சு. வேலை செய்யாத வசி நான் வந்து சொக்ஸோவில் அப்ளை பண்ணியிருந்தேன். அவங்க வந்து பந்த்வான் கொடுத்தாங்க. ஆனால் ஜஸ்ட் கொஞ்சோண்டு தான் கவர் பண்ணாங்க. மிச்ச காசு வந்து நான் தான் சொந்தமாக தேடிக்கணும். ஸோ அங்கே சென்டரில் சொன்னாங்க, இந்த மாதிரி நம்ம தமிழ்நாளுக்குன்னு மீட்ரா பந்த்வான் கிடைக்கும், கேஷ் கொடுப்பாங்க இந்த க்ரானிக் இல்னஸ்னு. ஸோ அப்ளை பண்ணி பார்த்து அப்புறம் நல்ல வேலை இப்போ தான் இடையில வந்து காசெல்லாம் புந்துச்சு. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா காசு ரொம்ப செலவாச்சு இந்த சீக்கு வந்ததுலேருந்து. ஸோ மித்ராவுக்கு ரொம்ப நன்றி. கனவுந்து அனுமதியை பெறுவதற்கான மித்ராவின் உதவி திட்டம். B40, M40 பிரிவுகளை சார்ந்த மலேசிய இந்தியர்கள் அதற்கு விண்ணப்பிக்க வரவேற்கப்படுகின்றனர். B40 பிரிவை சார்ந்தோருக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். தகுதி வாய்ந்த D பிரிவு வாகனம் ஓட்டும் அனுமதியை ஓராண்டுக்கும் மேலாக வைத்திருக்க வேண்டும். 21 வயதுக்கும் மேற்பட்டோராக இருத்தல் அவசியம். JPJ மற்றும் போலீசாரால் கருப்பு பட்டியலிடப்பட்டிருக்க கூடாது. நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் 650 பேருக்கு மட்டுமே வாய்ப்புகள் நல்கப்படும். எல்லை கடந்த புகைமூட்ட கட்டுப்பாட்டுக்கான ஆசியான் ஒருங்கிணைப்பு மையத்தை நிறுவுவதை விரைவுபடுத்த இந்தோனேசியா உறுதி பூண்டுள்ளது. இந்தோனேசிய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஹனீஃப் ஃபைசல் நுரோஃபிக் அதனை தெரிவித்தார். அது தொடர்பான ஒப்பந்தத்தில் தாய்லாந்து, வியட்நாம் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்பு விரைவில் நல்கப்படும். இந்தோனேசியா உள்ளிட்ட ஆசியான் உறுப்பு நாடுகளில் நிலவும் எல்லை தாண்டிய புகைமூட்ட சிக்கலை கையாள்வதற்கான ஆக்ககர நடவடிக்கைகளை அடையாளம் காண இந்த மையம் துணை புரியும். அரச தந்திர அணுகுமுறை வாயிலாக மற்ற கண்டங்களில் இருந்து நிதியை பெறும் திட்டமும் இதில் அடங்கும். அடுத்த ஆண்டு ஒருங்கிணைப்பு மையத்தை நிர்வகிக்கும் குழுவை நிறுவுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக ஹனீஃப் ஃபைசல் நுரோஃபிக் தெரிவித்தார். காசாவில் ஓயாது ஒலிக்கிறது மரண ஓலம். யூதப்படையின் மாந்தநேயமற்ற குருதி தாகத்திற்கு பலியாகும் மக்கள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு அக்டோபர் தொடங்கி இதுவரை 45,317 பேரின் உயிரை இஸ்ரேலின் ஆயுத முனை பறித்தது. 1,07,713 பேர் பலத்த காயங்களுக்கு இலக்கானார்கள். நேற்று யூதப்படை நடத்திய வான் தாக்குதலில் பாலஸ்தீனர் 50க்கும் மேற்பட்டோர் கடும் இன்னலுற்றனர். அதில் பெரும்பாலான சிறாரும் பெண்களும் மாண்டனர். பலர் காயமுற்றனர். காசா பகுதியில் உள்ள நுசைராத் அகதிகள் முகாமை இஸ்ரேலிய ராணுவ ஆயுதங்கள் பதம் பார்த்ததில் 20க்கும் மேற்பட்ட வீடுகள் அழிந்தன. பச்சிலம் குழந்தைகள், முதியவர்கள், சிறார் உள்ளிட்டோர் அடைக்கலம் நாடிய இடத்தை தகர்த்தது கொடூரத்தின் உச்சம் என காசா சுகாதார அதிகாரிகள் சாடினர். 17க்கும் மேற்பட்ட பீரங்கிகள், ராணுவ இயந்திரங்கள், ஆளில்லா விமானங்கள் ஆகியவற்றை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் காசா மக்கள் ஆயிரக்கணக்கானோரின் உயிரை மாய்த்தனர். இதனிடையே ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் கடந்த ஜூலை மாதம் நடந்த ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் அனியேவின் கொலை குறித்து அமைதி கலைத்தது யூதப்படை. தனது படை அவரின் உயிரை பறித்ததாக இஸ்ரேல் ஒப்புக்கொண்டது. உலக நாடுகள் யூதப்படையின் வன்செயலை கண்டித்து வந்த வேளை அதுவரை மௌனம் காத்த இஸ்ரேல் இஸ்மாயில் ஹனியேவை தனது ராணுவம் கொன்றதாக அதன் தற்காப்பு அமைச்சர் இஸ்ராயல் கிட்ஸ் முதன்முறையாக அறிவித்தார். இஸ்மாயில் இறந்து 4 மாதங்களுக்கு மேலாகியும் இஸ்ரேல் அதனை முன்னதாக ஒப்புக்கொள்ளவில்லை. இதற்கிடையில் இஸ்மாயில் மரணத்திற்கு யூதப்படைதான் மூல காரணியாக செயல்பட்டது என ஈரானும் ஹமாஸும் குற்றம் சாட்டி வந்தன. தெஹ்ரானில் உள்ள இஸ்மாயிலின் இல்லத்திற்கு வெளியிலிருந்து இஸ்ரேலிய ராணுவத்தால் ஏவப்பட்ட குறுகிய தூர ஏவுகணை அவரது உயிரை மாய்த்ததாக நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தகவல் அளித்தன. ரஷ்யாவிற்கு கூடுதல் படைகளையும் ஆயுதங்களையும் அனுப்ப வடகொரியா தயாராகி வருவதாக தென்கொரியாவின் உளவுத்துறை கூறுகிறது. கமிகாசே என்றழைக்கப்படும் ஆளில்லா தற்கொலை விமானமும் அதில் அடங்கும்.
வெடிமருந்துகளை சுமந்து செல்லும் ஏவுகணை போல் இந்த ஆளில்லா தற்கொலை விமானம் செயல்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவுடன் இணைந்து உருவாக்கப்பட்டதாக நம்பப்படும் ஆளில்லா விமானம் கடந்த ஆகஸ்ட் மாதம் முதன்முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது. உக்ரைனுடனான போரில் ரஷ்யா அதனை பயன்படுத்தியது. முன்னதாக வடகொரியா 240 மில்லிமீட்டர் ராக்கெட் ஏவுகணை மற்றும் சுயமாக இயங்கக்கூடிய குறுகிய தூரத்திலிருந்து அதிக வேகமாக வெடிகுண்டுகளை பாய்ச்சும் பீரங்கிகளை ரஷ்யாவிற்கு வழங்கியதாக தென்கொரியாவின் உளவுத்துறை தெரிவித்தது. பேரா காற்பந்து அணி தலைவர் நியாவ் சூசோங் அடுத்த ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் அணியிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார். தமக்கு பொறுப்பு வழங்கப்பட்ட நாள் முதல் உள்ளூர் காற்பந்து துறையை இன்னும் அணுக்கமாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததாக அவர் தெரிவித்தார். இப்போது இளையோர் திறனை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவதாக அவர் குறிப்பிட்டார். அவர்களை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டங்களையும் நியாவ் முன்னெடுத்து வருகிறார். அவற்றில் சீதா மற்றும் XOX கிண்ணம் அதில் அடங்கும். மேலும் அடிமட்ட நிலையில் காற்பந்து வீரர்களை உருவாக்கும் முயற்சியில் அந்த மாவட்ட பயிற்சி மையம் ஈடுபட்டுள்ளதாக அவர் கூறினார். பேராக் மாநிலம் இளம் வீரர் பலத்தை கொண்டுள்ளதாகவும் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் எனவும் நியாவ் நம்பிக்கை தெரிவித்தார். மலேசிய கிண்ண காற்பந்தாட்டம் வெற்றியை நெருங்குகிறது. சபா FC 1-0 என திரட்டு புள்ளிகள் வாயிலாக அந்த அணி அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது. நேற்று சபா லீகாஸ் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் சபா FC கூச்செங் சிட்டி FC-யை வீழ்த்தியது. முதல் ஆட்டத்தில் கூச்செங் சிட்டி FC அதன் அதிரடி தாக்குதல்களை நடத்தியது. முற்பாதி ஆட்டம் கோல் இன்றி முடிவுற்றது. ஆட்டபாணியை விறுவிறுப்பாக மாற்றிய கூச்செங் சிட்டி அணியின் எல்லா கோல் புகுத்தும் முயற்சிகளையும் சபா அணி தவிடு பொடியாக்கியது. இரண்டாவது காலிறுதி ஆட்டத்தில் சபா FC-க்கும் கூச்செங் சிட்டி FC-க்கும் இடையிலான ஆட்டம் கோல் இன்றி முடிவுற்றது. அடுத்த சுற்றில் சபா FC ஸ்ரீ பஹாங் FC-யுடன் மோதும். இதனிடையே ஆட்டம் முடியும் வரையில் சற்றும் சளைக்காமல் போராடிய சபா அணி வீரர்களின் ஆட்டத்திறனை அதன் தலைமை பயிற்றுனர் மார்டின் ஸ்டானோ பாராட்டினார். ஆயினும் ஆட்டத்தின் போது இரு அணிகளும் கோல் அடிக்க முயன்றதாகவும் அவை அனைத்தும் தோல்வியடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் கூச்செங் சிட்டி FC-யின் தலைமை பயிற்றுனர் சிறப்பான ஆட்டபாணியை வெளிப்படுத்திய தமது வீரர்களை பாராட்டினார். ஆனால் சபா அணியின் சொந்த மண்ணில் விளையாடி வெல்வது அத்துணை எளிதன்று என அவர் கூறினார். ஞானக்குரல் வாயு தாரணை எண்ணிலி யூழி யுடம்பா இறைசிக்கி லுண்ணில் இளமை பெற்றதுணர்வு மூச்சை அடக்காது கட்டுப்பாடின்றி வெளியேற்றினால் விரைவில் அழிவு ஏற்படும். உள் சென்று உடலை உணர்வு பெற செய்வது மூச்சு என. கன்னி மரியாளின் கருவில் உதித்து கல்வாரி மலையில் நேயத்தின் நாயகனாக சிலுவை ஏந்தி மரியானாக மாந்தகுலம் உய்ய அன்பு நெறி புகட்டிய இயேசு பிரான் தோன்றிய திருநாள் கிறிஸ்மஸ். அந்த நன்னாளில் எளியோருக்கு ஈதல் முதன்மை கூறாக விளங்குகிறது. குவாத்தமாலாவில் 78 வயதான முன்னாள் தீயணைப்பு படை வீரர் சாகசங்கள் நிகழ்த்தி வறியோருக்கு பரிசு பொருள்கள் வழங்கும் வெளிகளுக்கு விருந்தளிக்கும் காட்சிகளோடு நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.